வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். தனது லண்டன் விஜயம் உத்தியோகபூர்வமானது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விளக்கம். திட்டமிட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய 30 பேருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு. மாகாண சபைகள் மாற்றுக் கட்சிகளின் அதிகாரங்களுக்குள் செல்லும் வாய்ப்பு இருப்பதாக செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு. மலையக அதிகார சபை கலைக்கப்பட மாட்டாது எனில் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யுங்கள் என மலையக அரசியல் அரங்கம் கோரிக்கை. யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் 180 போதை மாத்திரைகளுடன் 3 கைது. ஜனவரி மாதம் அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தகவல். தொடர்வது முதன்மை செய்தி. தனது லண்டன் விஜயம் உத்தியோகபூர்வமானது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது வருட நிறைவை முன்கூட்டியே கொண்டாடுவதற்கு பிரதான காரணம் ஒன்று உள்ளதாகவும் அது தான் கைது செய்யப்பட்ட விவகாரம் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது வருட நிறைவு விழாவில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். මෙලෙසින් පවත්වන්නට එක හේතුවක් තිබුණා. මාව අත්අඩංගුවට ගැනීම. நான் உத்தியோகபூர்வ விஜயமாகவே சென்றேன். 77 குரூப் நாடுகளின் மாநாட்டுக்காக கியூபாவின் அவனா நகருக்கு சென்றேன். அங்கு ஆப்பிரிக்க நாட்டு தலைவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதேபோன்று கியூபாவின் ஜனாதிபதியையும் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. இது எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியின் சம்பிரதாயம். பிடெல் கேஸ்ட்ரோ மற்றும் ஜே.ஆர். ஜெயவர்தன இடையே காணப்பட்ட நட்புறவின் வெளிப்பாடாகும். இலங்கையில் உள்ள சிறந்த தேயிலையை ஜே.ஆர். ஜெயவர்தன பிடெல் கேஸ்ட்ரோவுக்கு அனுப்பினார். அதேபோல கியூபாவில் உள்ள நல்ல சுருட்டுக்களை பிடெல் கேஸ்ட்ரோ இலங்கைக்கு அனுப்பினார். அப்போது ஜே.ஆர். ஜெயவர்தன வீட்டுக்கு சென்றால் 2-3 சுருட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். சரி, கியூபாவுக்கு நான் சென்று அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் பொருளாதார விவகாரம் தொடர்பில் கலந்துரையாடினேன். பின்னர் அங்கிருந்து நியூயார்க்கில் உள்ள ஐநாவின் தலைமையகம் சென்றேன். நியூயார்க்கிலும் ஈரான் ஜனாதிபதி, மலேசியா பிரதமர் உள்ளிட்ட பல தலைவர்களை சந்தித்தேன். ஆனால் எனக்கு முக்கியமான உலக வங்கி தலைவரையும் சர்வதேச நாணய நிதியம் பணிப்பாளர் நாயகம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்தது. நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியுடன் கலந்துரையாடினேன். அப்போது அங்கிருந்து கொழும்பு திரும்பும் வழியில் நாங்கள் லண்டனில் ஒரு இரவு தங்கிவிட்டு நாடு திரும்பியிருந்தோம். எனவே இவை அனைத்தும் உத்தியோகபூர்வ விஜயம். எனக்கு அழைப்பு கிடைக்காமல் இருந்திருந்தால் இது உத்தியோகபூர்வ விஜயம் இல்லை என்றால் நான் லண்டனில் மட்டுமே இருந்திருப்பேன். எனவே இதை வைத்துக் கொண்டுதான் என்னை கைது செய்தார்கள். நான் எனது அழைப்பிதழ் கடிதத்தை காண்பித்தும் கூட கைது செய்தார்கள். இவர்கள் நான் லண்டனில் இருந்து இலங்கைக்கு என்ன கொண்டு வந்தேன் என்று கேட்கிறார்கள். இதே கேள்வியை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை நோக்கி கேட்க முடியும். ஜெர்மனியிலிருந்து என்ன கொண்டு வந்தீர்கள் என்று. பின்னர் நான் தெரிந்து கொண்டேன் எனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று. அந்த முறைப்பாட்டை ஜனாதிபதியின் தற்போதைய செயலாளரினால் அளிக்கப்பட்டுள்ளது. இதை வைத்து என்னை கைது செய்தார்கள். இதைவிட நான் ஒன்றும் பேசப் போவதில்லை. இதை பற்றி எனது சட்டத்தரணி கருத்து வெளியிட வேண்டாம் என்று கூறியுள்ளார். நான் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் எனக்காக அனைவரும் ஒன்று கூடினார்கள். அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் என்னை காண வந்தார்கள். எனவே ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு நிறைவை நான் அவர்களுக்கு நன்றி கூறுவதற்காக பயன்படுத்திக் கொள்கிறேன். நாங்கள் இப்போது ஒன்றிணைந்துள்ளோம். இதன் மூலம் ஏகாதிபத்தியத்தை தோற்கடிக்க முடியும். நான் 16 மில்லியன் எடுத்துக்கொண்டதாக அரசாங்கம் கூறுகிறது. நான் 2022இல் நாட்டை பொறுப்பேற்கும் போது மொத்த உள்நாட்டு உற்பத்தி 76.8 பில்லியன். ஆனால் நான் அனுரகுமார திசாநாயக்கவிடம் கையளிக்கும் போது 98.9 பில்லியனாக உயர்ந்திருந்தது. 22 பில்லியன் டாலரை அதிகமாக கொடுத்துவிட்டு தான் சென்றேன். எனவே நான் எதற்காக இவற்றை எடுத்துக்கொள்ளப் போகிறேன்? தற்போது இந்த ஏகாதிபத்தியம் ஒரு பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. அதனை தோற்கடிக்க வேண்டும். இந்த நாட்டில் உள்ள அனைவரும் திருடர்கள் என்று பல கட்சி முறைமையை இல்லாமல் செய்ய முயற்சிக்கிறார்கள். அதற்கு இடமளிக்க கூடாது. எனவே நாம் அனைவரும் ஒன்றாக பயணிப்போம். ලංකාවට ගෙනාවේ කියලා. ඕක මටත් අහන්න පුළුවන් අනුර කුමාර දිසානායක
ජනාධිපතිතුමන්ගෙන් ජර්මනිය ගැන. ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு நிறைவு விழா இன்று கொண்டாடப்பட்டது. இந்த விழாவை முன்னிட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஸ்ரீ ஜாவர்தனபுரவில் உள்ள தனியார் ஹோட்டலில் உங்கள் கருத்தை கைவிடாதீர்கள், அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிக்க ஒன்றிணைவோம் என்ற கருப்பொருளின் கீழ் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டதை அடுத்து ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொண்ட முதலாவது பொது நிகழ்வு இதுவாகும். இந்த நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மது பண்டார, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேச, நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரிஷாட் பதியுதீன், சாமரசம்பத் தசநாயக்க, தயஸ்ரீ ஜெயசேகர, பிவுதுர ஹல உரிமை கட்சியின் தலைவர் உதயகமன்பில உள்ளிட்ட எதிரணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் முக்கிய கட்சிகளின் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர். திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய 30 பேருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய வெளிநாடுகளில் மறைந்துள்ள 30 பேருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் FU உட்லர் தெரிவித்துள்ளார். போலீஸ் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ගත වූ වසර තුළ සහ 2025 වසර තුළ ඇතුළත සහ මේ වන විට ක්‍රියාත්මක වන இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் தனிப்பட்ட சோதனைகளை அதிகரிப்பதன் மூலம் இதுவரை 51 லட்சம் குடிமக்கள் கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் இந்த விசாரணைகளின் மூலம் 1,06,000 பேரை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளோம். அவற்றின் மூலம் 4,630 குற்றவாளிகளை கைது செய்துள்ளோம். மேலும் நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையிலிருந்து மறைந்திருந்த 45,490 பேரையும், திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 30,884 பேரையும் கைது செய்து சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. நாட்டில் 8 முதல் 10 உயிரிழப்புகளை ஏற்படுத்தவல்ல வீதி விபத்துகள் பதிவாகின்றன. இதற்காக போலீஸ் மாதிபரின் கண்காணிப்பின் கீழ் சிறப்பு போக்குவரத்து சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் 40,910 மதுபோதையில் வாகனம் ஓட்டியவர்களும் 2,404 கவனக்குறைவாக அல்லது ஆபத்தான முறையில் வாகனங்களை ஓட்டியவர்களுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு நடவடிக்கைகள் போலீசார், முப்படை மற்றும் அதிரடிப்படையினருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பொது பாதுகாப்பு குழுக்கள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. நாட்டின் 14,022 கிராம சேவகர் பிரிவுகளிலும் இக்குழுக்கள் செயல்படுகின்றன. இதுவரை 87 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதில் 38 துப்பாக்கிதாரர்கள், 27 துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்வதற்காக வாகனங்களை செலுத்தியவர்கள் மற்றும் 263 உதவியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டு பல திசைகளில் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த கைது நடவடிக்கைகளின் மூலம் இதுவரை 11,721 ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதில் 61 T-56 ரக துப்பாக்கிகள், 62 பிஸ்டல்கள், 40 ரிவால்வர்கள் உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவை வடக்கு முதல் தெற்கு, தெற்கு முதல் வடக்கு என வாடகை முறையிலும் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் நீதிமன்றத்திலிருந்து தப்பி வெளிநாடுகளில் மறைந்திருந்த பல குற்றவாளிகளை தூதரக உதவியின் மூலம் மீண்டும் நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளோம். இதுவரை 17 பேரை கொண்டு வந்துள்ளோம். மேலும் 30 பேருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளில் இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 955 கிலோ ஹெரோயின், 1,422 கிலோ ஐஸ், 471 கிலோ ஹஷீஷ், 29 கிலோ கொக்கைன், 13,773 கிலோ கஞ்சா மற்றும் 35 லட்சம் போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்தோனேசியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட 5 சந்தேக நபர்களில் 2 குற்றப்புலனாய்வு துறையின் சிறப்பு தடுப்பு உத்தரவின் கீழும் 2 மேற்கு மாகாண வடக்கில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். ஹம்பாந்தோட்டையில் மண்ணில் புதைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பரிசோதனையில் ஐஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் போலி நாணயங்கள் தொடர்பான மோசடிகளும் 2024 முதல் 2025 ஆண்டுகளில் அதிகரித்துள்ளன. 2024 2.9 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 5,000 ரூபாய் நாணயத்தாள்களும் 596 உட்பட பல போலி நாணயத்தாள்கள் கண்டறியப்பட்டுள்ளன.
இதற்காக 91 விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. 2025 பல போலி நாணயங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. எனவே பொதுமக்கள் மோசடிகளுக்கு இரையாக வேண்டாம். சந்தேகப்படும் நாணயங்களை உடனடியாக ஒப்பிட்டு சோதிக்க வேண்டும். சட்டப்படி போலி நாணயங்களை தயாரித்தல், வைத்திருத்தல், பயன்படுத்துதல் ஆகியவை 20 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனையும் அபராதத்தையும் ஏற்படுத்தும். කමිටු සක්‍රිය කරලා තියෙනවා. ஆசிரியர்களை குறைக்க முயற்சிகள் இடம்பெறுவதாக ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் கல்வியியல் கல்லூரிக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் செயற்பாடுகளை மேற்கொள்ளவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். எங்களுக்கு தெரியும், தற்போது இலங்கையில் ஆசிரியர் பற்றாக்குறை ஒன்று இருக்குது. கல்வி அமைச்சு சொன்ன மாதிரி 46,000 பாடசாலைகள் ஆசிரியர் வெற்றிடம் இருக்குது. இப்போ கிட்டத்தில் சொல்கிறாங்க 30,000. எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பாடசாலைகளுக்கு ஆசிரியர் எடுக்கவே இல்லை. அப்போ இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு தெரியும், பாடசாலைகளுக்கு விசேஷமாக ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக ஆசிரியர்கள் வர்றது காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல இருந்து. இப்போ கல்லூரியில் தான் 6,000க்கு மேலே ஒரு வருடத்துக்கு ஆசிரியர்கள் வர்றது. அது கணிதமாக இருக்கலாம், பிரைமரியாக இருக்கலாம், சப்ஜெக்ட் வைஸாக வர்றது காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல இருந்து. ஆனாலும் இந்த வருஷம் இதுவரைக்கும் 2023-24 கல்வி பொதுத்தராகிற உயர்தர கல்வி சித்தி அடைஞ்ச மாணவர்களை இன்னும் இந்த காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் எடுத்தில்லை. தற்போது நாங்கள் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் சம்பந்தமாக அதுக்கான செயல்பாடுகள் நடக்குது. ஆனாலும் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு இன்னும் எடுக்கிறதுக்கான ஒரு செயல்பாடும் இல்லை. சாதாரணமாக 6,000 பேரை போல் ஒரு எடுப்பாங்க. இப்போ தற்போது எங்களுக்கு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்லேருந்து அக்டோபர் மாதம் ஒரு பேட்ச் வெளியே போகுது. இன்னொரு பேட்ச் ஜூலை மாதம் போகுது அடுத்த வருஷம். இப்போ இதுகளில் இந்த வெற்றிடங்களுக்கு அப்போ வெற்றிடங்களை சும்மா வச்சிருக்கா போகிறாங்க. வெளியே பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை, ஆசிரியர்களை எடுக்கிறதுக்கான செயல்பாடுகள் இல்லாமல் இருக்குள்ள நாங்கள் காண்றோம். இது அரசின் இந்த செயல்பாடு இருக்க ஒரு பிரச்சனையாக தான் நாங்கள் இதை காண்றோம். இப்போ உண்மைக்கும் இதனால ஆசிரியராக வர்றதுக்குறவங்களோட வயசும் பின்போற ஒரு செயல்பாடு தான் நடக்கும். மாகாண சபைகள் மாற்றுக் கட்சிகளின் அதிகாரங்களுக்குள் செல்கின்ற வாய்ப்பு ஏற்படும் பட்சத்தில் தமிழ் தேசியம் பேச முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண சபைகள் மாற்றுக் கட்சிகளின் அதிகாரங்களுக்குள் செல்கின்ற வாய்ப்பு ஏற்படும் பட்சத்தில் தமிழ் தேசியம் பேச முடியாது எனவும் அதனால் தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக இணைந்து செயற்பட வேண்டும் எனவும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இன்று வவுனியாவில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த ஒற்றுமை இனம் என்பது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். அந்த வகையிலே தமிழ் மக்கள் விரக்தியோடு இருக்கிறார்கள். இந்த ஒற்றுமையான சூழலை எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஒற்றுமை இல்லாத காரணத்தால் யாருக்கு வாக்களிப்பதென்ற நிலையிலே புதுசாக ஒரு நபருக்கு போட வேண்டும், அந்த புதிய அரசாங்கத்தை தெரிவு செய்கின்ற அந்த அலைக்குள் தங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று எண்ணி நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு காலம் இல்லாத ஒரு தேசிய கட்சியினுடைய விதயத்துவம் வடகிழக்கிலே கூடுதலாக காணப்பட்டிருக்கிறது. இது ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்க வேண்டும். வெறுமனையே பேச்சளவிலே நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற சூழல் இறுக்கமாக இருந்தால் நாங்கள் மாகாண சபை நிச்சயமாக மாற்றுக் கட்சியினுடைய அதிகாரங்களுக்குள் செல்லுகின்ற வாய்ப்பு ஏற்படும் பட்சத்திலே தேசியத்தை பேசுகின்ற உணர்கின்ற தமிழ் கட்சிகள் அதோடு கடையை மூடி செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும். ஆகவே எங்களுடைய மக்களுடைய எதிர்காலம், எங்களுடைய மக்களுடைய இனப்பிரச்சனை, எங்களுடைய மண்ணினுடைய அதை பறைப்புவாமல் பாதுகாக்கின்ற ஒரு நிலை தொடர்ச்சியாக நாங்கள் குரல் இருக்க வேண்டும் என்றால், போராட வேண்டும் என்றால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதற்கு நாங்கள் தொடர்ந்து உழைத்து வருகிறோம். ஆனால் காலம் தனியவில்லை என்பது என்னுடைய கருத்து. சில இடங்களில் இப்போ ஐநாவுக்கு கடிதம் எழுதுவது அல்லது ஐநாவுக்கு கையெழுத்து போடுகின்ற சூழல்கள் இப்படி வருகின்ற போதெல்லாம் ஒற்றுமையாக எங்களுடைய தமிழ் கட்சிகள் ஏன் இந்த தேர்தல் காலங்களிலே ஒற்றுமையான சூழலை உருவாக்காமல் பிரிந்து செல்லுகின்ற அபாய நிலை இருக்கிறது. ஆகவே நன்கு புரிந்து கொண்டு இந்த மாகாண சபையை நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து செயல்படவில்லை என்றால்
மாற்றுக் கட்சியினுடைய அதிகாரங்கள் எங்களுடைய வடகிழக்கிலே செல்லுகின்ற வாய்ப்பு ஏற்படும். ஆகவே இது கவனமாக நிதானமாக மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பை நிறைவு செய்கின்ற கட்சிகளாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. கொழும்பு புறக்கோட்டை முதலாம் குறுக்கு தெரு கட்டடம் ஒன்றில் தீப்பரவல் ஏற்பட்டது. கொழும்பு புறக்கோட்டை முதலாம் குறுக்கு தெருவின் கட்டடம் ஒன்றில் உள்ள வர்த்தக நிலையத்தில் தீப்பரவல் ஏற்பட்டது. குறித்த கட்டடத்தின் 3வது மாடியில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தீயை கட்டுப்படுத்த 6 தீயணைப்பு வாகனங்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாக தீயணைப்பு படை அறிவித்துள்ளது. திருகோணமலையில் நடைபெற்ற வெளிநாட்டு தொழிற்சந்தையில் பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா பங்கேற்றார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பை தேடுபவர்களுக்காக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட வெளிநாட்டு தொழிற்சந்தை இன்று திருகோணமலை விக்னேஸ்வரா மகாவித்தியாலயத்தில் இடம்பெற்றது. வெளிநாட்டு சேவை வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் ஜெகத் பட்டுகேதர தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா கலந்து கொண்டார். பல வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களால் வேலைவாய்ப்புகள் தொடர்பான ஆலோசனை சேவைகள் வழங்கப்பட்டன. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து வெளிநாட்டுக்கு தொழிலுக்காக சென்ற பெற்றோர்களின் பிள்ளைகளுக்கு சான்றிதழ்களும் பரிசல்களும் வழங்கப்பட்டன. 2023 ஆண்டு தரம் 5 பிரம்ம பரிசல் பரீட்சை, சாதாரண தர பரீட்சை மற்றும் உயர்தர பரீட்சை ஆகியவற்றில் சித்தியடைந்து பல்கலைக்கழகம் சென்ற 49 மாணவர்கள் சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டனர். நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்பீமன, திருகோணமலை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் சுதாகரன் ஆகியோர் அதிதிகளாக கலந்து கொண்டனர். எங்களை பொறுத்தவரையில் நமது இலக்கு தொழில் ரீதியாக பயிற்சிவிக்கப்பட்ட நபர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவதை நாங்கள் ஊக்குவிக்கும் அந்த நடவடிக்கையை நாங்கள் அதிகரித்தோம். அதாவது கடந்த காலங்களில் தொழில் ரீதியாக பயிற்சிவிக்கப்படாத பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான வெளிநாடுகளுக்கு சென்றனர். ஆனால் இது படிப்படியாக குறைந்து தற்பொழுது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் தொழில் ரீதியாக பயிற்சிவிக்கப்பட்ட நபர்களை நாங்கள் அதிகமாக அனுப்புவதற்கு நாங்களே தெரிவித்திருக்கிறோம். அவை அது முக்கியமான இந்த விடயத்தை நாங்கள் சரிவர நாங்கள் கூறுவோம். ஒரு புறத்தில் நாங்கள் சரியான முறையில் நாங்கள் வெளிநாட்டுக்கு செல்வோம். நாங்கள் புலையான வகையில் நாங்கள் செல்லக்கூடாது. குறிப்பாக இந்தந்த பிரதேசங்களில் எங்களுக்கு இருந்து வரும் அந்த முறைப்பாடுகளை நாங்கள் பார்த்தோம் சொன்னால் கூடுதலாக இந்த சுற்றுலாத்துறை வீசா மூலமாக ஒரு நாட்டுக்கு சென்று அந்த நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு சென்று அந்த நாட்டில் அவர்கள் வேலை செய்து அந்த வீசாவும் காலாவதியானதன் பின்னர் முறைப்பாடுகள் வரப்பட்டது. எங்களால் செய்யக்கூடிய செயற்பாடுகள் மிகவும் 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 மட்டுப்படுத்தப்படும். மட்டக்களப்பு பட்டரப்பில் பாடசாலை சுகாதார மேம்பாடு தொடர்பான குழு கூட்டம் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார திணைக்களத்தினரால் பாடசாலை மட்ட சுகாதார மேம்பாடு தொடர்பாக ஆராயும் வலயமட்ட சுகாதார குழு கூட்டம் இன்று பட்டரப்பு வலயக்கல்வி பணிமனையில் வலயக்கல்வி பணிப்பாளர் சிவானந்தம் ஸ்ரீதரன் தலைமையில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் ஆர் முரளீஸ்வரன் தலைமையில் பொறுப்பு வைத்திய அதிகாரிகளான மனநல வைத்திய அதிகாரி டாக்டர் டான் சவுந்தரராஜன், தாய் செய் நல பாடசாலை சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் கே சிறிசுதர், பாலியல் நோய் தடுப்பு வைத்திய அதிகாரி டாக்டர் ஏ திவாகரன், தொற்றா நோய் தடுப்பு கட்டுப்பாட்டு வைத்திய அதிகாரி டாக்டர் ருபேஷர், தொழுநோய் தடுப்பு பிரிவு வைத்திய அதிகாரி டாக்டர் ஒலுபோஜிதா கமல்ராஜ், தொற்று நோய் தடுப்பு பொறுப்பு வைத்திய அதிகாரி டாக்டர் டி சரவணன், வெள்ளாவளி பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் டி மிருளானன், களுவாஞ்சிக்குடி பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஏ உதயசூரிய, சுகாதார மேம்பாட்டு வைத்திய அதிகாரி அச்சுதன் உட்பட பிரதிக்கல்வி பணிப்பாளர்கள், உதவிக்கல்வி பணிப்பாளர்கள், அதிபர்கள், ஆசிரியர், ஆலோசகர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பாடசாலைகளில் மாணவர்கள் மத்தியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சுகாதார நலத்திட்டங்கள் தொடர்பில் துறை சார்ந்த வைத்திய அதிகாரிகளால் பாடசாலை அதிபர்களுக்கு விழிப்புணர்வுகள், அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. குறிப்பாக தாய் சேய் நல பாடசாலை சுகாதாரம், தொற்றா நோய்கள், பாலியல் நோய்கள், டெங்கு நோய் சம்பந்தமான தொழுநோய்கள், மனநலம் சார்ந்த உளவளத்துணை, தலிசிமியா போன்ற நோய்களின் தாக்கம் தொடர்பில் கல்வித்துறை சார்ந்தவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. மலையக அதிகார சபை கலைக்கப்பட மாட்டாது எனில் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யுங்கள் என மலையக அரசியல் அரங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அரச பொறிமுறையூடாக மலையக மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய விதத்தில் உருவாக்கப்பட்ட மலையக அதிகார சபை கலைக்கப்பட மாட்டாது எனும் எழுத்து உத்தரவாதத்தை வழங்குவதோடு 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் போதுமான நிதியை ஒதுக்கீடு செய்வதோடு தொடர்ந்து அதிகார சபையை நடாத்தி செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி பொதுமக்கள் கையெழுத்து இயக்கம் மூலமாக கோரிக்கை வைப்பதாக மலையக அரசியல் அரங்கத்தின் தொழிலதிபரும்
முன்னாள் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மயில்வாகனம் திலகராஜா தெரிவித்துள்ளார். மலையக அரசியல் அரங்கத்தின் சார்பில் ஹெட்டனில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். பெருந்தோட்ட பிராந்திய கிராம அபிவிருத்தி சபை அதிகார சபை கலைக்கப்பட மாட்டாது என்கின்ற உத்தரவாதத்தை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அதேபோல இதனை மறுசீரமைப்பு செய்கிறோம், கடந்த 7 ஆண்டுகளாக இது ஒழுங்காக இயங்கவில்லை என்கின்ற அடிப்படையில் இதனை மறுசீரமைப்பு செய்கிறோம் என்கின்ற பேரில் ஏதேனும் விடயத்தில் இதனை மறைமுகமாக வேணும் அதிகார குறைப்புக்கு உட்படுத்திவிடக் கூடாது என்கின்ற கோரிக்கை முன்வைக்கிறோம். கலைக்கப்பட மாட்டாது என்பது உளப்பூர்வமாக சொல்லப்படுமாக இருந்தால் இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் அந்த அதிகார சபைக்கு, மலையக அதிகார சபைக்கு போதுமான நிதியை ஒதுக்குவதனூடாக அரசாங்கம் அதன் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கிறோம். நிதி ஒதுக்குவதோடு மாத்திரமன்றி எதிர்வரும் காலத்தில் இந்த மலையக மக்களுக்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுக்க இருக்கின்ற அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் பெருந்தோட்ட புதிய கிராம அபிவிருத்தி அதிகார சபை என்கின்ற இந்த மலையக அதிகார சபையின் ஊடாக முன்னெடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். மலையக அரசியல் அரங்கம் முன்வைக்கின்ற இந்த வரவு செலவு திட்டத்தில் எதிர்வரும் அதைத்தான் திகதியை நான் வலியுறுத்தி சொல்கிறேன். நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படவிருக்கிறது. அந்த 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அதிகார சபை உள்வாங்கப்பட வேண்டும், அதற்கு நிதி ஒதுக்கப்பட வேண்டும். அம்பாறை கல்முனையில் பொது சுகாதார பரிசோதகர்களால் உணவு விற்பனை நிலையங்களில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அம்பாறை, கல்முனை மற்றும் சாய்ந்தமருது கடற்கரை வீதிகளில் உள்ள உணவகங்களில் கல்முனை மாநகர சபை மற்றும் கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை ஆகியோர் இணைந்து இரவு வேளைகளில் திடீர் சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்தனர். பொதுமக்களுக்கு சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு மிக்க உணவுகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் கல்முனை பிராந்தியத்தில் உள்ள உணவகங்கள் உணவு கையாளும் நிறுவனங்களை சோதனைக்குட்படுத்தும் விசேட வேலை திட்டம் இடம்பெறுகின்றது. கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி திருமதி ஷகிலா இசையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலின் கீழ் மேற்படி பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல்கள் உள்ளிட்ட உணவு கையாளும் நிறுவனங்கள் திடீர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. பல தடவைகள் அறிவிக்கப்பட்டிருந்தும் சுகாதார விதிமுறைகளை மீறிய உணவக உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதுடன் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற பழுதடைந்த உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் கொழும்புத்துறையில் போதை மாத்திரைகளுடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் 180 போதை மாத்திரைகளுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 18, 22, 24 வயதுடைய சந்தேக நபர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கேளியங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய போதைப்பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கல்லாறு பகுதியில் கைவிடப்பட்ட வீட்டின் பின்புறமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 18 கிலோ 500 கிராம் கேரள கஞ்சா போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர்களுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக குறித்த கேரள கஞ்சா போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட கேரள கஞ்சா தர்மபுரம் போலீஸ் நிலையத்தில் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை தர்மபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த கல்லாறு பகுதியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 200 கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா மீட்கப்பட்டது. குறித்த சம்பவங்கள் தொடர்பாக சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் தடுப்பு மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் திருகோணமலை கந்தளாய் தலைமை போலீஸ் நிலையத்தின் முன்பாக நேற்று மாலை போலீசார் தீவிர வாகன பரிசோதனையில் ஈடுபட்டனர். திடீர் சோதனையில் போலீஸ் நாய் உதவியுடன் தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் உட்பட பல்வேறு வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன.
ஐஸ், கஞ்சா, ஹொக்கைன் போன்ற போதைப் பொருட்களை கண்டறிவதே இந்த சோதனையின் முக்கிய நோக்காக இருந்தது. வீதி பாதுகாப்பு போலீஸ் பிரிவினர் 9 மோட்டார் வாகனங்களின் அனுமதி பத்திரங்கள் தொடர்பாக வழக்குகளை பதிவு செய்தனர். மதுபோதையில் வாகனம் செலுத்திய ஒரு சாரதி மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலய பாலாவி தீர்த்தக்கரை பகுதியில் சூழல் நட்பு மர நடுகை இன்று முன்னெடுக்கப்பட்டது. பசுமை மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் ஓராயம் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் பாலாவி தீர்த்தக்கரை பகுதியில் சூழல் நட்பு மர நடுகை இன்று காலை 11 மணியளவில் இடம்பெற்றது. ஓராயம் நிறுவனத்தின் தலைவர் மோசஸ் மரியதாசன் தலைமையில் திருக்கேதீஸ்வரம் ஆலய அறங்காவலர்கள், ஓராயம் நிதியம் மற்றும் மன்னார் வனவள திணைக்களம் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியில் குறித்த மரநடுகை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆரம்ப நிகழ்வுகள் ஆலய மண்டபத்தில் இடம்பெற்றது. தொடர்ந்து தீர்த்தக்கரை பகுதியில் சூழல் நட்பு மரநடுகை இடம்பெற்றது. குறித்த மரநடுகையில் பலர் கலந்து கொண்டனர். ஜனவரி மாதம் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனவரி மாதம் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் சம்பள உயர்வு வழங்கப்படும் என துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து, சிவில் விமான போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். 25 பேருந்து நிலையங்களை அபிவிருத்தி செய்யும் நிகழ்வில் பங்கேற்ற வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். எதிர்வரும் ஜனவரி மாதம் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க சம்பள உயர்வை வழங்குவார். பேருந்து நிலையங்களில் அதிகமான வேலை செய்பவர்களுக்கு அதிக ஊதியம் வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த நிறுவனங்கள் மக்களுக்கு முழுமையாக சேவை செய்யும் திறமையான நிறுவனங்களாக மாற்றப்பட வேண்டும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பலஸ்தீன அகதிகளுக்கு இலங்கை இடம் கொடுக்குமா என சிங்கள ராவை அமைப்பின் பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசாங்கத்தில் உள்ள சில அரசியல்வாதிகள் முஸ்லிம் அடிப்படைவாதிகளிடம் பணம் பெற்று இலங்கையை முஸ்லிம் ராஜ்யமாக முயற்சிப்பதாக சிங்கள ராவை அமைப்பின் பொதுச் செயலாளர் மதுபாஷன ரணஹான்சா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சர்வதேச ஊடகங்கள் மற்றும் அங்கு பரவுகின்ற தகவல்களின் அடிப்படையில் காசாவில் உள்ள பலஸ்தீன குடிமக்களை இலங்கைக்கு அகதிகளாகவோ அல்லது குடியேறிகளாகவோ கொண்டுவர திட்டமிடப்படுகின்றது என்பதை அறிந்துள்ளோம். இந்த தகவலை நாங்கள் சர்வதேச செய்தி மற்றும் ஊடக அறிக்கைகள் மூலம் பெற்றுள்ளோம். இதை அடிப்படையாக கொண்டு இலங்கையின் மக்கள் தொகை அமைப்பை மாற்றும் முயற்சியில் ஈடுபட வேண்டாம் என்று அரசாங்கத்திடம் எச்சரிக்கிறோம். ஏனெனில் ஒரு புறம் ரோஹிங்கியா அகதிகள் இந்த நாட்டுக்குள் வருவதை பார்க்கிறோம், மறுபுறம் வெளிநாடுகளில் அனாதைகளாக உள்ள தமிழர்களை அழைத்து வருகிறார்கள். இப்போது இதுவரை எந்த பிரச்சனையையும் ஏற்படுத்தாத பாலஸ்தீன அகதிகளை கொண்டு வருவதன் மூலம் இலங்கையில் இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்க திட்டமிடப்படுவதாக நாங்கள் கருதுகிறோம். மேலும் இந்த அரசாங்கம் செயற்கையாக நாட்டின் மக்கள் தொகை அமைப்பை மாற்ற முயற்சிக்கின்றது என்பதை கவனிக்கிறோம். ஏனெனில் இந்த அரசாங்கம் முஸ்லிம் பிரஜைகளிடமிருந்தும் முஸ்லிம் ஹாஜியார்களிடமிருந்தும் அரசியலுக்காக பணம் பெற்றதாக குற்றஞ்சாட்டப்பட்டது. தொடர்ந்து முஸ்லிம் அடிப்படைவாத குழுக்களுடன் தொடர்பில் இருந்ததாகவும் குற்றச்சாட்டுக்கள் எழுப்பப்பட்டன. எனவே இக்குழுக்களுடன் தொடர்பு கொண்டு இல்லாத இடத்திலிருந்து அகதிகளை கொண்டு வந்து நாட்டின் மக்கள் தொகை அமைப்பை செயற்கையாக மாற்றுகின்றனர் என்பது இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையாகி வருவதை நிரூபிக்கிறது. குறிப்பாக நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்கிறோம், இந்த நாட்டிற்கு கொண்டு வரப்படுகிற நபர்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களா என்பதை பற்றிய புலனாய்வு அறிக்கை எதுவும் பெற்றுள்ளீர்களா? மேலும் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு சென்ற பாலஸ்தீன அகதிகள் 99% குற்றச்சாட்டுகளுக்குள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அப்படியானால் இவ்வாறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான குற்றங்களில் ஈடுபட்ட பயங்கரவாத குற்றச்சாட்டுகளுக்குள்ளான நபர்களை இந்த நாட்டிற்கு ஏன் கொண்டு வருகிறார்கள்? இந்த நாட்டின் சில அரசியல்வாதிகள் பணம் பெறுவதால் தானா இவ்வாறு தேவையற்ற பிரச்சனையை இலங்கைக்கு கொண்டு வருகிறார்கள்? உதாரணமாக இவர்கள் முஸ்லிம்கள். அப்படியானால் ஏன் கத்தார், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இவர்களை ஏற்கவில்லை? ஏன் துபாய் போன்ற முன்னேறிய முஸ்லிம் நாடுகள் இவர்களை ஏற்கவில்லை? குறிப்பாக இலங்கைக்கு அனுப்பப்படுவதற்கான காரணம் என்ன? எனவே இந்த நிகழ்வுகளை ஆய்வு செய்த பின் இந்த நாட்டின் சில அரசியல்வாதிகள் முஸ்லிம் அடிப்படைவாதிகள் பணம் பெற்று இலங்கையை ஒரு முஸ்லிம் நாடாக மாற்ற திட்டமிடுகிறார்கள். மேலும் இது சிங்கள மக்கள் மீது எடுக்கப்படும் பழிவாங்கும் செயல் என்று நாங்கள் ஊகிக்கின்றோம்.
குறிப்பாக இந்த அரசாங்கத்திடம் எச்சரிக்கிறோம். இந்த முஸ்லிம் அடிப்படைவாத குழுக்களை பயங்கரவாதத்தில் ஈடுபட்ட முஸ்லிம் பிரிவுகளை இலங்கைக்கு கொண்டு வர வேண்டாம். இலங்கையின் மக்கள் தொகை அமைப்பை மாற்றி சிங்கள மக்களுக்கும் பிற இனக்குழுக்களுக்கும் இடையே செயற்கையாக மோதல்களை உருவாக்க வேண்டாம் என்று நினைவூட்ட விரும்புகின்றோம். ඇතුළට ගෙනල්ලා ලංකාවේ ජනසංයුතිය වෙනස් කරලා කෘතිම ලෙස ජනසංයුති ජන වර්ග අනිකුත් සිංහල ජනතාව අතර ගැටුම් නිර්මාණය. போலீசார் குறித்த முறைப்பாடுகளை பதிவு செய்யும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு இதுவரை 9000 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. போலீசார் தொடர்பான முறைப்பாடுகளை பதிவு செய்யும் நோக்குடன் அறிமுகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு இதுவரை 9000 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதனால் குறித்த முறைப்பாடுகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போலீசார் தொடர்பான முறைப்பாடுகளை உடனடியாக தெரிவிக்க போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய 0718588888 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். ஆர் சசிதேவி எழுதிய இனிய நந்தவனம் நூல் வெளியீட்டு விழா இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. ஆர் சசிதேவி எழுதிய இனிய நந்தவனம் நூல் வெளியீட்டு விழா இன்று பிற்பகல் 4 மணியளவில் யாழ்ப்பாணத்தில் உள்ள எழுக மூளாய் மர்மலட்சி மையத்தில் இடம்பெற்றது. மங்கள விளக்கேற்றி வைக்கப்பட்டு இறைவணக்கத்துடன் நிகழ்வு ஆரம்பமானது. தொடர்ந்து வரவேற்புரை, தலைமையுரை, வாழ்த்துறை, விருந்தினர்களின் உரைகள் என்பன இடம்பெற்றன. அதன் பின்னர் நூல் வெளியீடு இடம்பெற்றது. முதற் பிரதியை மூளாய் கிராம சேவகர் சிவரூபன் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து சிறப்பு பிரதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. சி. சிவமோகன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரக கலாசாரம் அபிவிருத்தி மேலதிக அதிகாரி ஸ்ரீ சங்கரன் ராஜகோபால் பங்கேற்றார். இந்த நிகழ்வில் சைவ மத குருக்கள், பாடசாலை அதிபர்கள், எழுக மூளாய் மர்மலட்சி மையத்தினர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். குளவிக்கொட்டுக்கு இலக்கான 13 தொழிலாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பொகவந்தலாவு கொட்டியாகல என்சி தோட்ட பகுதியில் தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த 13 தொழிலாளர்கள் குளவிக்கொட்டுக்கு உள்ளாகி பொகவந்தலாவ மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பொகவந்தலாவ போலீசார் தெரிவித்தனர். இன்று பிற்பகல் இடம்பெற்ற சம்பவம் குறித்து தெரியவருவதாவது: தொழிலாளர்கள் தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த போது தேயிலை செடியின் அடிப்பாகத்தில் இருந்த குளவிக்கூடு கலைந்து தொழிலாளர்களை கொட்டியுள்ளது. குளவிக்கொட்டுக்குள்ளான 13 தோட்ட தொழிலாளர்களும் சிகிச்சை பெற்று வருவதோடு பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் அச்சமடைய தேவையில்லை என பொகவந்தலாவ வைத்தியசாலை பேச்சாளர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் த. கனகசபை நேற்று காலமானார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் த. கனகசபை நேற்று வயது மூப்பு காரணமாக காலமானார். கழுதாவளையைச் சேர்ந்த இவர் தனது 86வது வயதில் இயற்கை எய்தியுள்ளார். 2004ஆம் ஆண்டு இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக போட்டியிட்டு அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தூய யாழ் நகரம் தொனிப்பொருளில் யாழில் இன்று காலை நடைபயணம் இடம்பெற்றது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் பசுமையான சூழலை உருவாக்கும் நோக்கில் தூய யாழ் நகரம் தொனிப்பொருளில் யாழில் இன்று காலை நடைபயணம் இடம்பெற்றது. மாவட்ட சர்வதேச அலையன்ஸ் கழகங்களின் ஏற்பாட்டில் யாழ் பொது நூலகத்திலிருந்து ஆரம்பமான நடைபவனி யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் வரை சென்றது. இதன்போது சுற்றுச்சூழலில் காணப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகள், பொலித்தீன்கள் மற்றும் கழிவுப் பொருட்கள் அகற்றி யாழ்ப்பாண நகரை தூய்மையாக்கும் பணி முன்னெடுக்கப்பட்டது. போலீஸ் உத்தியோகத்தர்கள், இராணுவத்தினர், லயன்ஸ் கழக உறுப்பினர்கள், அரிமா கழகத்தினர் உள்ளிட்ட பலர் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் கலந்து கொண்டனர். தொடர்ந்தும் நாங்கள் இந்த ஒரு வருடத்திலே முடிவதல்ல, வருடத்துக்கு வருடமாக இது தொடங்குவதல்ல. நாங்கள் எங்களுக்கு நேரம் கிடைக்கும் நேரங்களிலே இந்த துப்புரவு பணியை தொடர்ந்து செய்து இந்த யாழ் மாவட்டத்தை தூய நகரமாக ஆக்குவதுதான் எமது எண்ணம். வளர்ந்து வரும் மனித நாகரிகத்திலே ஏற்படுகின்ற இந்த இவ்வாறான சூழல்சார் அச்சுறுத்தல்களை குறைப்பதற்கு அரிமா கழகம் எடுத்து வரும் நடவடிக்கையை
எந்த நேரமும் மாநகர சபையும் அதற்கு உரிய ஒத்துழைப்புகளை வழங்கும். மாநகர சபைக்கு அவர்கள் வழங்குகின்ற ஒத்துழைப்பானது இன்று நேற்றல்ல நீண்ட காலமாக எங்களுடைய துப்புரவு பணிகளில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்களுக்கான விசேட சந்தர்ப்பங்களிலான அனுசரணையை வழங்கியிருக்கிறார்கள். இன்றைய தினமும் இது ஒரு முன்னேற்பாடான நேர்த்தியான முறையிலே போலீஸ் மற்றும் இராணுவத்தினர், அரிமா கழக அங்கத்தவர் என்று ஒரு பல்துறை நோக்கிலே பல்துறை அங்கத்தவர்களை இணைத்ததாக இந்த சிரமதானமும் விழிப்புணர்வும் இடம்பெற்றும் இக்கட்டாயம் இந்த விஷயம் செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. ஏனென்றால் மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். இந்த காலம் பூராகவும் எங்களுடைய ஆளுநர் கூறியது போல நாங்கள் தினத்துக்கு செய்வதல்ல, எங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களிலே யாழ் மாநகர சபையுடன் இணைந்து யாழ் மாநகர சபை இல்லை எல்லாவற்றை யாழ் பட்டினத்தை தூய யாழ்ப்பாணமாக உருவாக்குவோம். லயன்ஸ் கிளப் உறுப்பினர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் இணைந்து இளைஞர்கள் மற்றும் இராணுவ அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் அவர்களோடு இணைந்து இந்த துப்புரவு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொரு ஆண்டுகளும் மாதங்களிலும் இந்த துப்புரவு பணியை நாங்கள் செய்வோம். நாடு பூராகவும் மேற்கொள்ளப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஓர் அங்கமாக யாழ்ப்பாணம் முற்றுவழி பகுதியில் இன்று சிரமதானப்படி முன்னெடுக்கப்பட்டது. சுன்னாகம் பாரம்பரிய ரோட்டரி கழகத்தினரால் நெடுந்தூர தனியார் பேருந்துகள் தரித்து நிற்கும் இடமாகவும் மக்கள் அதிகளவாக ஒன்று கூடும் இடமாகவும் காணப்படுகின்ற முற்றுவழி பகுதியில் காணப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகள் ஏனைய கழிவுப் பொருட்கள் சிரமதான பணி மூலம் அகற்றப்பட்டு தூய்மையாக்கப்பட்டது. இந்த சிரமதான பணியில் சுன்னாகம் பாரம்பரிய ரோட்டரி கழகத்தினர், இன்ட்ராக்ட் கழகத்தினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குறித்த சிரமதான பணிகள் யாழ் மாவட்டத்தின் முக்கியமான பகுதிகளில் ரோட்டரி கழகத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நல்லூர் ரோட்டரி கழகத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியிலும் இன்று சிரமதானம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பண்ணை கடற்கரை பகுதியில் காணப்பட்ட கழிவுப் பொருட்கள் அகற்றப்பட்டன. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட இந்த சிரமதான பணியில் நல்லூர் ரோட்டரி கழகத்தினர், பாடசாலை இன்ட்ராக்ட் கழக மாணவர்கள், சாரணர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்று திருகோணமலை நகரம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் சிரமதான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. பொலித்தீனற்ற நகரம், பிளாஸ்டிக்கற்ற நகரம் என்ற துணைப்பொருளின் கீழ் நடைபெற்ற இந்த நிகழ்வை திருகோணமலை, கிண்ணியா, மூதூர் ஆகிய பிரதேச லயன்ஸ் கழகங்கள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. திருகோணமலை இந்து கல்லூரியின் சுற்றாடல் பகுதி, பிரதான வீதி, பேருந்து தரிப்புட நிலையம் மற்றும் கடற்கரை பகுதிகளில் பிளாஸ்டிக்கற்ற தூய்மையான பிரதேசங்களாக மாற்றி அமைக்கப்படும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சிரமதானத்தில் லயன்ஸ் கழக உறுப்பினர்கள் ஆர்வத்தோடு பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி நகரில் இராணுவத்தினர் மற்றும் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தினர் இன்று சிரமதான பணியில் ஈடுபட்டனர். டிப்போ சந்தையிலிருந்து இரணைமடு சந்தை வரை சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது வீதியோரங்களில் காணப்பட்ட கழிவுப் பொருட்கள் சேகரிக்கப்பட்டன. பச்சை நாளைக்காக சுத்தமான கடற்கரை எனும் துணைப்பொருளில் மட்டக்களப்பு பற்றப்பு ரோட்டரி கழகத்தினால் ஓந்தாட்சிமடம் கடற்கரை சுத்தமாக்கப்பட்டது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் இன்று நாடு முழுவதும் மேற்கொள்ளப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் ரோட்டரி கழகங்கள் சுத்தப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பட்டிருப்பு ரோட்டரி கழகத்தின் ஏற்பாட்டில் ரொட்டேரியன் டாக்டர் எஸ். தர்ஷனின் ஒழுங்கமைப்பில் தலைவர் டாக்டர் பாமதி ஞானசெல்வம் தலைமையில் இடம்பெற்ற கடற்கரை சுத்தமாக்கும் பணியில் மண்முனை தென்னெருவில் பெற்ற பிரதேச சபை தவிசாளர் ஓந்தாட்சிமடம், இந்து இளைஞர் மன்றம், கோயிட் போரதீவு, உதயதாரகை விளையாட்டுக் கழகம், பட்டிருப்பு ரோட்டரி கழக உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஓந்தாட்சிமடம் கடற்கரை பகுதியில் காணப்பட்ட பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் பொருட்கள் அகற்றப்பட்டு துப்புரவு செய்யப்பட்டன. இலங்கை போக்குவரத்து சபை வீழ்ச்சியடைந்தமைக்கான காரணத்தை கண்டறிய ஜனாதிபதி ஆணைக்குழு உருவாக்கப்பட வேண்டும் என
அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்நாட்டு மக்கள் 76 வருடங்களாக சரியான பாதையை கண்டறிய முடியாமல் வழிமாறி சென்றிருந்த நிலையில் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு சரியான பாதையை கண்டறிந்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து அனுரகுமார் திசாநாயக்கவை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்ததாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையின் தலங்கம பேருந்து சாலையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர், இலங்கை போக்குவரத்து சபை இப்படி வீழ்ச்சியடைந்தமைக்கு என்ன காரணம் என்பதை கண்டறிய ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். ஒரு சாதாரண மூளையை கொண்டு ஒரு நிறுவனத்தை இவ்வாறு வீணடிக்க முடியாது. இலங்கை போக்குவரத்து சபையை அழிவுக்கு கொண்டு சென்ற செயற்பாடு ஒரே தடவையில் இடம்பெறவில்லை. காலமாக இடம்பெற்றதன் காரணமாக இதில் உள்ள ஊழியர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த வருடம் செப்டம்பர் 21 மக்கள் வழங்கிய செய்தி என்ன? மாற்றம் பெற வேண்டும் என்பதுதான். பழைய முறைமையில் எங்களால் பயணிக்க முடியாது என்பதுதான் மக்கள் வழங்கிய அந்த செய்தி. இனியும் இலங்கை போக்குவரத்து சபை அழிவு பாதையில் செல்வதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஜனாதிபதி அனுரகுமாரவின் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் இனி அதை பாதுகாக்கிறோம். ஆனால் ஊழியர்களாகிய நீங்கள் அதை அபிவிருத்தி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இலங்கை போக்குவரத்து சபை, ரயில்வே திணைக்களம் உள்ளிட்ட நிறுவனங்கள் அரசாங்கம் என்பது அவர்களுக்கு பாதகமான செயற்பாடுகளை செய்பவர்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் ஆகிறது. இப்போது உங்களுக்கு தெரியும் நாங்கள் பாதுகாக்க வந்தவர்களா அல்லது விற்பனை செய்ய வந்தவர்களா என்று. ஒரு கூட்டத்திற்காவது இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளை இலவசமாகவோ சிறிய கொடுப்பனவு செலுத்தியோ பெற்றுள்ளோமா? குறிப்பாக எங்களது எந்த அமைச்சரும் உங்களுடன் கதைப்பது கூட இல்லை. ஆளுங்கட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு கட்சி அமைத்தவர்கள் அல்ல நாங்கள். அதனூடாக தொழிற்சங்கங்களை அமைத்தவர்கள் அல்ல. எமது தேசிய மக்கள் கட்சி என்பது ஆட்சியை பிடிப்பதற்காக தொழிற்சங்கங்கள் அமைத்த கட்சி அல்ல. நாங்கள் அடிமட்டத்திலிருந்து கடினமாக உழைத்து வந்தவர்கள், எந்த சந்தர்ப்பத்திலும் போராடும் தன்மை கொண்டவர்கள். இந்த தொழிற்சங்கமும் அவ்வாறு தான் செயற்படுகிறது என்று நினைக்கிறேன். அரசியல் என்பது மக்களுக்காக இருக்க வேண்டியது. அதனூடாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். அடுத்த வாரம் நீதிமன்றத்தின் அனுமதி கிடைத்தவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் வகையில் சட்டமூலம் ஒன்று கொண்டு வரவும் திட்டமிட்டுள்ளோம். தற்போது திருடர்கள் எல்லோரும் ஓய்வூதியத்தை பெற்று வருகிறார்கள். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் நாடாளுமன்றத்தில் ஓய்வூதியத்தையும் பெற்றுள்ளார். நாங்கள் அவ்வாறு இல்லை. எங்களது ஓய்வூதியத்தை கட்சிக்காக வழங்கியுள்ளோம். ஓய்வூதியம் எவ்வளவு என்று நான் பார்த்தது கூட இல்லை. பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. எதிர்க்கட்சிகளுக்கு இப்பொழுது நாட்டில் உள்ள பிரச்சனை என்ன? எங்களது ஓய்வூதியம் கட்சி வங்கி கணக்கிற்கு செல்வது, எங்களது சம்பளம் கட்சியின் வங்கி கணக்கிற்கு செல்வது. இதை பற்றி தான் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது தலங்கம பேருந்து சாலை புனரமைப்பு பணிகள் இடம்பெற உள்ளன. இதற்கு 3 மாத காலங்கள் செல்லும். நகர அபிவிருத்தி அதிகார சபையின் ஒத்துழைப்புடன் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. எனவே ஒரு விடயத்தை நினைவில் கொள்ளுங்கள். இலங்கை போக்குவரத்து சபை இருப்பது மக்களுக்காக. இரண்டாவது, அதன் ஊழியர்களுக்காக. ஒரு நாணயத்தின் மேல் பக்கம் மக்கள் என்றால் அதன் கீழ்ப்பக்கம் ஊழியர்கள். இவ்வாறு தான் அது காணப்படுகிறது. இதை புரிந்து கொண்டு செயற்படுவீர்கள் என நம்புகிறேன். අපිට ලව් කරන්න කෙනෙක් ඉල්ලීම තමයි ලව් එක පේන්නේ නැති නිසා මේ ඉල්ලන්නේ. right, thank you. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.